அனைவருக்கும் வணக்கம். 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமையப் போகிறது? இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன? எந்தெந்த விஷயங்கள்ல மிக அபரிவிதமான மாற்றம் ஏற்பட இருக்கிறது? ஏனென்றால் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய மிக சிறந்த வல்லவர்களாக இருக்கக்கூடிய 9 என்ற எண்ணின் ஆதிக்கம் கொண்ட செவ்வாயின் அமைப்பில் பிறந்த 9 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். சூரியனுடைய அமைப்பு என்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி அரசாங்கம் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 1 என்ற எண்ணின் ஆதிக்கம் கொண்ட சூரியன் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. 2 என்ற எண்ணின் கொண்ட ஆதிக்கம் கொண்ட சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் மாறினாலும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். எனவே 2 என்ற எண்ணின் கொண்ட சந்திரனின் ஆதிக்க வலிமை என்பது இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவினுடைய ஆதிக்கம் 3 என்ற எண்ணில் இருக்குங்க. குருவின் அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. முதன்மை பலன் குருவிடமிருந்து அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 4 ஆதிக்கம் கொண்ட ராகுவினுடைய தன்மை சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. ராகுவின் அமைப்பு காரணமாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஆனால் இந்த தருணத்தில் விரதமிருந்து பல்வேறு விதமான விசேஷ பூஜைகளை மேற்கொள்ளும் போது ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் குறைந்து ஆடி மாதத்தில் நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது புதனின் ஆதிக்கம் கொண்ட 5 சாராம்சத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதே போன்று அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆடி மாதத்தில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. இது ஒரு நல்லதொரு மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6 ஆதிக்கம் கொண்ட சுக்கிரனோ அமோகமாக இருக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் அமோகமான நன்மையை கலைத்துறை, அரசியல் துறை போன்ற துறைகளுக்கு வாரி வழங்க போகிறாருங்க. அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இல்லம் தேடி பல வாய்ப்புகள் வரப்போகிறது. இந்த வாய்ப்புகளை கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஆடி மாதத்தில் அமோகமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. 7 என்ற கேதின் ஆதிக்கம் என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது. பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ தீமை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே கேதுவின் ஆதிக்கம் சற்று குறைவாக இருப்பதால் எதிர்மறையான கருத்துக்கள், சிந்தனைகள் சற்று தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது. எனவே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கு வித்திடுகின்றன. சனியின் அமைப்போ 8 ஆதிக்கம் கொண்ட சனியின் அமைப்போ ஆடி மாதத்தில் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லைங்க. அம்மனுடைய வழிபாட்டின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை பெறுவதற்கு வித்திடுகிறார் சனி. சனியின் அமைப்பின் மாற்றத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை 8 ஆதிக்கம் கொண்ட சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. 9 ஆதிக்கம் கொண்ட செவ்வாய் பல விஷயங்களை விசேஷ தருணங்களாக மாற்றிக் கொடுக்க போகிறார். நீங்கள் திட்டமிட்ட நீண்ட நாட்களாக நிறைவேற வேண்டும் என்று எண்ணி விருப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தை உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான முதன்மை யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் 9 ஆதிக்கம் கொண்ட செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. 9 ஆதிக்கம் கொண்ட செவ்வாய் மிக வலுவாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். குடும்ப ரீதியாக ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகளும் விலகுகிறது. ஒற்றுமை என்பது உண்டாகும். எதிலும் தெளிவான சிந்தனை இருக்குங்க. உறவினர்கள் மூலம் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த
அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிலுவையில் உள்ள பயணங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்களை மிக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கலாங்க. தந்தை வழியில் அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் தெளிவான முடிவினை எடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பல மடங்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. உத்தியோகத்தில் எளிதாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடித்து அனைவருடைய பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பல விஷயங்களை மிக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்குங்க. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்கள் மூலமாக நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தையும் கூட்டு தொழிலாக செய்யக்கூடிய 9 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது இருக்குங்க. திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் லாபம் பல மடங்கு உயர்வதற்கான முதன்மை யோகமும் 9, 18, 27 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது கிடைக்க போகிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. ஓய்வில்லாமல் உழைத்தாலும் நல்ல பலன் பொருளாதார ரீதியாக கிடைக்கும். வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பணிகளை மேற்கொண்டாலும் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அரசியல் துறைக்கு உரித்தான பண்பு இது. எனவே அரசியல் துறையில் உள்ளவர்கள் எந்த விதமான பணிகளில் ஈடுபடும் போதும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுக வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவற்றை தவிர்க்க முடியும். விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே விவசாயம் சார்ந்த தன்மை என்பது சற்று கூடுதலாக இருக்குங்க. அதிலும் இந்த மாதத்தில் சொந்தமாக நிலத்தில் விவசாயம் செய்வதற்கான யோகம் இருக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆடிப்பட்டத்தில் விதைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையக்கூடிய ஒரு விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட பல மடங்கு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த காரிய தடைகள் விலகுகிறது. சொந்த நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்றவை சிறப்பாக அமையும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவாக முடிவெடுக்கும் ஒரு மனநிலை கிடைக்க இருக்குங்க. எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்திய அனைத்து விஷயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு விதமான விசேஷ தருணங்களும் விசேஷ பூஜைகளும் செய்வதால் பெண்மணிகளுக்கு ஏற்றம் தரும் ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. அனைத்து விதமான வழிபாடுகளும் பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மேலும் நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் எல்லா விதமான தடைகளும் விலகும். நல்ல ஒரு முன்னேற்றமும் காரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.